2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் முதன்முறையாக மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக பேச்சு எழுந்திருக்கிறது. தனது மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசினார். மத்திய ரயில்வே இணையமைச்சராக உள்ள ரவ்னீத் சிங் பிட்டுவின் மாநிலங்களவை பதவிக்காலமும் நிறைவடைந்துவிட்டது. மேலும் ஒரு நபருக்கு ஒரு பதவி என்ற கொள்கையை பாஜக பின்பற்றுவதால் கடந்த டிசம்பரில் உத்தரப்பிரதேச பாஜக தலைவராக்கப்பட்ட பங்கஜ் சௌத்ரி மற்றும் கடந்த மார்ச் மாதம் டெல்லி பாஜக தலைவராக்கப்பட்டுள்ள ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோரும் தமது மத்திய இணையமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிவசேனை, திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பிக்களும் உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த 6 எம்பிக்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இவர்களில் ஒரு சிலரையேனும் அமைச்சரவைக்குள் கொண்டுவர திட்டமிடப்படுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.